சனியினுடைய பார்வை 10 10ங்கும் போது விருச்சிக ராசிக்கும் அவர் வந்து 10வது பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். ஏன்னா அவங்களுக்கு அர்த்தாசிரம சனி இப்போ போயிட்டு இருக்கு, அடுத்தது 5ஆம் இடத்து சனியாக மாறும். அந்த அந்த அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க வாய்ப்பேச்சை வந்து ரொம்ப கட்டுப்படுத்தணுங்க. விருச்சிக ராசி, கும்பராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாய் வந்து ரொம்ப ரொம்ப நிதானமான ஒரு வாக்கை அவங்க கொடுக்க சொல்கிறோம். அதாவது நானாச்சு என்னால் முடியும் அப்படின்னு நம்ம போய் ஒருத்தவங்களுக்கு வந்து வாக்கு விடுறதும் தப்பு. அப்போ அதை வச்சு நம்ம லாக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து என்ன ஆகுதுன்னா குடும்பஸ்தானம்ங்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளில் வந்து நிறைய ஒரு விரிசல் வரும். ஒரு ஃபுல்ஃபில் இல்லாமல் ஒரு விரக்தி அப்படிங்கிறது ஒரு நிலை வரும். அப்போ என்ன ஆகணும்னா வருத்தம் எல்லா இடத்துலையும் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து 1000 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். வெளில போயிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் என்ன. அப்போ அந்த கோவத்தை வந்து வீட்டில் வரும்போது நம்ம ஏதோ ஒரு வகையில் அது அந்த ரிஃப்ளெக்ட் வரும் இல்லையா, அது ஒரு தாக்கம் வரதான் செய்யும். அது வீட்டில் உள்ளவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக கொண்டு போனாங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம். அதுதான் ஒரே விஷயமா என்ன சொல்கிறோம், அன்பு ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்காரவங்க வந்து அவங்க கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் அவங்க குடும்பத்தின் மேலே அந்த வச்சிருக்கக்கூடிய அன்பை வந்து குறைக்கவே கூடாது. அந்த அன்பால் தான் அவங்க வந்து அந்த இடத்த வந்து ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு விதி இருக்குது. ஆணவமாக கொண்டு போனாங்கன்னா 2 குடும்பம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொறுமை இல்லாமல் என்னால் முடியுங்கிற ஒரு ஆணவத்தை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கட்டாயமாக சனி பகவான் வந்து அவர் என்ன பண்ணுவார், இவ்வளோ உனக்கு அதிகாரம் ஆணவம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு பாடத்தை கொடுத்துருவார். அதனால் அவர்கிட்ட நம்ம வந்து அமைதியாக வணங்கி போகிறது வந்து தவறே இல்லைங்க. அவங்க வாழ்க்கையை வந்து தக்க வச்சுக்கலாம்.